எல்லாருக்குமே தெரியும் ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இப்ப கழுத்தை வெட்டுறதா வாழை வெட்டுறதாங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடக்க போது எங்கட ஸ்ரீலங்கா திவாகரை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க இங்க பார்க்கலாம். சரி, நண்பனை பத்தி என்ன நினைக்கிற சொல்ல. உண்மையிலே நம்ம படிச்ச ஸ்கூல்ல என்னைக்கு மறக்கக்கூடாது. காசு முக்கியமா நட்பு முக்கியமா? நட்பு தான் முக்கியம். அன்பவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க், அதே போல ஸ்போர்ட்ஸ் மீட், வாழ்க்கையில மறக்க முடியாத அன்பவங்களுக்கு. யூடியூப்ல உங்களுக்கு வருமானம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு, அதுவும் படித்த மாணவர்கள் எல்லாரையும் ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. ஆனா இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறது, மாஷா அல்லாஹ். அதிலே முக்கியமாக படிக்கிற காலங்கள்ல எல்லாருமே ஒரே ஸ்டேட்டஸ்ல தான் நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போயிருப்போம். ஆனா பாடசாலையை விட்டு வெளியேறும் பொழுது துறை சார்ந்த விடயங்கள் நிறைய பேர் இன்றைக்கு முன்னுதாரணமா இருக்கிறோம் இல்லையா? அதிலே முக்கியமாக ஆசிரியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம். நிறைய பேர் நீங்க பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் முக்கியமா நம்ம படித்த பாடசாலை தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது இல்லையா? அதிலே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். குடிசைக்காரன் யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் கூட நிறைய விமர்சனங்கள், அதையும் தாண்டி நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஆனால் அதில் நிறைய வீடியோஸுக்கு நீங்க நிறைய பங்களிப்புகளை செஞ்சிருந்தீங்க. நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்றேன். சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அதிலே முக்கியமாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணிடலாது. அதிலே முக்கியமா இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம ஃபாலோவர்ஸ் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கூட. உங்களை பாடசாலையில் படித்த நண்பர்களை கண்டிப்பா சொன்னீங்க, இது போல ஒரு ஒன்றுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவு கூட. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவல்ல வித்தியாசமான சுவாரஸ்யமான காமெடியோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில தான் இந்த வீடியோ பதிவு கூட. 2004ஆம் ஆண்டு ஓலோல் பேட்ச் எல்லாருமே இன்ட்ரெஸ்டான ஒரு ப்ரோக்ராம். அதுலேயும் முக்கியமாக நிறைய பேர் ஃபாரின்லேருந்து வந்துக்கிறாங்க. அதுவும் எங்கள்கிட்ட ஸ்ரீலங்காவுக்கு வந்துக்கிறாங்க. இந்த பீரியட்ல என்னுடைய நண்பன் பயாஸ் கூட லண்டன்லேருந்து வந்துக்கிறார். ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருந்து லைஃப்பை கேட்டு போரிங் ஆகிட்டுது. லண்டனில் என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது? அங்கே உள்ள கிளைமேட், அங்கே உள்ள கலாச்சாரங்கள் என்ன மாதிரி இருக்குது? லண்டன்ல ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கு, ஒவ்வொரு சிட்டிஸ்லையும். அங்கே போரிங் லைஃப். எவ்வளோதான் காசு இருந்தாலும் நட்பு தான் முக்கியம், ரைட்? அப்படியே சொல்லலாம். வேற ஸ்ரீலங்காவுக்கு இந்த லீவோட இந்த நண்பர்களோட சேர்ந்து பயணிக்கிற அந்த ஜேர்னி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் நண்பர்களை சேர்க்கறதா கஷ்டமா இருக்கு. நண்பர்களை சேர்க்கறதா கஷ்டமா இருக்கு. லண்டன்ல நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கட்டாயம் நம்ம ஸ்கூலை பற்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம படித்த அந்த பாடசாலை தான் இந்த அளவு தூரம் நம்மளை வளர்த்திக்குது. கட்டாயம் அந்த ஸ்கூலை உன்னோட வாயிலே சொன்னால் நல்லா இருக்கும். பிள்ளைடி ஸ்கூலில் கிரேட் 2ல இருந்து படிச்சுட்டு இருந்தேன். வேறு வகையான டீச்சர்ஸ் மாற மீட் பண்ணிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் மார்க், அதே போல் ஸ்போர்ட்ஸ் மீட், வாழ்க்கையில் மறக்க முடியாத பொங்கலிக்கு. அதே போல் சில ஆசிரியர் நல்லா படிச்சு தந்தாங்க, நாங்களும் நல்லா படித்தோம். சில ஆசிரியர்மார் அவங்களுக்கு ஏழுமான வகையில் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களோட படிப்பை முன்கொண்டு செல்ல உதவினாங்க. உண்மையிலே நம்ம படித்த ஸ்கூல் என்னைக்கு மறக்கக்கூடாது. சொல்லுங்க சவுண்டா. நம்ம படித்த ஸ்கூல் தான் நம்மளை இன்றைக்கு இது வரைக்கும் நம்மளை கொண்டு போயிட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நான் தானே இது பண்ணேன். இறைச்சிக்கு, சோத்துக்கு, எல்லாத்துக்குமே நான் தான் சல்லி போட்டிக்கிறேன். அப்போ நீங்க ஏதாவது பார்த்து ஏதாவது கலெக்ஷன் நம்மளோட ஒரு 100 கல்லு கட்டை இருக்குது. கட்டணும்னு சல்லி தருவாரு. என்னடா சொல்றீங்க? அவங்களுக்கு சல்லி தாரு. கட்டி முடிஞ்சோன்னு எப்ப தாராரு? என்ன சொல்றா? அப்படி வேலையை விட்டு சல்லி தர மாட்டீங்க நீங்க? அப்ப நீ வாட வெட்டி போட்டி ஆரம்பிச்சு துண்டு அடிச்ச போதும் காசு தருவாங்க தொடுத்தாருன்னு. எப்ப துண்டு அடி நீ இந்தியால திவாகர் பார்த்திருப்பீங்க. ஆனா ஸ்ரீலங்கால திவாகரத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். அது என்னோட படிச்ச நண்பன். ஒன்னு அறிமுகப்படுத்துறது முக்கியம் இல்லை. நான் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சல்லி போட்டு நான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அந்த காசை மட்டும் தந்துடுறா ப்ளீஸ்டா. பெயிண்ட்டுக்கு பைசல் காட்டி கொடுத்துக்கிறேன். பெயிண்ட் பூட்டி போட்டு தாருங்க. யாரா காசு தர போறீங்க எனக்கு? காசு தருவியா மாதிரி அனுப்புறேன் உங்களுக்கு. துபாய் திருகத்தில் அனுப்புறேன். இல்ல நான் சின்ன சொல்லி செலவழிச்சு தான் அனுப்புறேன் உங்களுக்கு. அப்ப நீனும் தரமாட்டா? என்னோட பேஸ்ல உள்ள காசு எல்லாம் பேய்த்துது. அட்லீஸ்ட் ஒரு 2000 தான் ஒரு ஆளுக்கு வருது. அதையாவது தாங்கலண்டா. என்ன மாதிரி எவ்வளவு முடிஞ்சுக்கு எஸ்டிமேட்? எஸ்டிமேட் ஒரு ஆளுக்கு 2000 போய்க்கு. நீங்க எத்தனை வீடியோ எடுத்தீங்க யூடியூப்? என்னடா சொல்றா? யூடியூப்ல உங்களுக்கு வருமானம். இப்ப வாரத்துக்கு 4வது வீடியோ. ஒரு வீடியோ 10,000 40,000, செலவுக்கு 20,000. பாத்தீங்களா மக்களே,
இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டு உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கேட்டா இவன் அதுக்கு ஒரு ரேட் அடிக்கிறான் பாருங்க. இந்த ஸ்விமிங் பூலை பத்தி என்ன நினைக்கிறீங்க சாஜா? ஸ்விம்மிங் அவளுக்கு எப்பயே வளர்ச்சிதான். என்ன கேக்குறீங்க? முடியல சார். நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்றத சொல்லுங்க சார். ஏய் சும்மா என்ன சொல்றேன்டா. அப்படி அவர் சும்மாவே சொன்னாலே எக்ஸன் தான். சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாம ஐடியாலாம் கொடுத்து நம்ம ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஸ்கூல் லைஃப் நல்லா இருந்தது. அப்போ அப்படியே இருந்திருந்தா நல்லா. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் ஆகிக்கிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இந்த மீட் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காசு முக்கியமா நட்பு முக்கியமா? ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நட்பு தான் முக்கியம். அப்ப காசு காசு தேவையில்லாதால நீங்க என்ன காசையும் நீங்க பார்த்துடுங்க. என்ன சொல்றீங்க? இவ்வளவு பாக்க முகத்தை பாருடா, எவ்வளவு அழகா கலரா, முகம் மட்டுமா? இங்க போனாலும் சந்தோஷம்தான். மச்சான் நீ பண்ற ஏன் வரலாம் பரவாயில்ல, உங்களை நான் நிக்கிறேன். நீ கவலைப்படாம செய்ய வச்சு இன்னும் ஒரு தான் வரட்டும் பாத்து.